ஓசூர் அருகே சாலையை கடந்து சென்ற யானைகள் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டி விடப்பட்டிருக்கின்றன. விவரங்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கார்முகில். இந்த யானை கூட்டம் எங்கிருந்து வந்திருக்கிறது? எவ்வளவு யானைகள் அங்கு தற்பொழுது கடந்து சென்று இருக்கின்றன? விவரங்கள் என்ன? பன்னீர்கட்ட வனப்பகுதியிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மற்றும் டிசம்பர், ஜனவரி மாதங்களில் யானை கூட்டங்கள் தமிழகத்திற்கு இடம்பெயர்வது வாடிக்கையாக வந்து கொண்டிருக்கிறது. இதுபோல் வந்த யானை கூட்டங்கள் தான் வனப்பகுதியில் ஒசூர் அருகே ஒசூர் மற்றும் ஊடேதுர்கம் தேன்கனி கோட்டை வனப்பகுதியில் 100க்கும் மேற்பட்ட யானை கூட்டங்கள் தஞ்சமடைந்தது. யானை கூட்டங்களில் தஞ்சமடைந்து கொண்டு இரவு நேரங்களில் அருகே உள்ள விவசாய நிலங்களில் தற்போதைக்கு அறுவடைக்கு தயாராக இருந்த நெல், ராகி பயிர்களை சேதப்படுத்தி வந்தது. இதன் காரணமாக இப்பகுதி விவசாயிகள் யானை கூட்டங்களை அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்தனர். அதன் அடிப்படையில் வனத்துறையினர் 20க்கும் மேற்பட்ட வன காப்பாளர்கள் யானை கூட்டங்களை விரட்டுவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டனர். அப்போது அந்த யானை கூட்டங்கள் தேன்கனிக்கோட்டை அஞ்செட்டி சாலையை கடந்து சென்றது. குட்டிகளுடன் சென்ற யானை கூட்டங்கள் பாதுகாப்பாக அழைத்து சென்றது. அப்பகுதியை சென்றவர்கள் பார்த்து பரவசம் அடைந்தனர். இதனிடையே யானை கூட்டங்கள் தற்போது அடர்ந்த வனப்பகுதியான ஜவளகிரி வனப்பகுதிக்கு சென்றடைந்ததாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக, அதாவது யானை கூட்டங்களை விரட்டியதால் இப்பகுதி விவசாயிகள் தற்போதைக்கு அறுவடைக்கு தயாராக உள்ள ராகி மற்றும் நெல்களை அறுவதற்கான நடவடிக்கை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கார்முகில், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.